வணக்கம் குழந்தைகளே. நம் தேன் மிட்டாய் பொம்மை கதை நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் பொம்மை நண்பர்கள் ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் வந்திருக்கிறார்கள். இந்த கதையில் மகிழ்ச்சி, சிரிப்பு, சாகசம் மற்றும் ஒரு அழகான பாடமும் இருக்கிறது. அப்படியானால் அனைவரும் தயாரா? மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகள் மற்றும் கற்றல் வீடியோக்களை பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். வாங்க கதைக்குள் செல்லலாம். வீர நண்பர்களின் மீட்பு பயணம். ஒரு அழகான காட்டில் ஓர் சிங்கம், ஓர் நீர் யானை மற்றும் ஓர் ஆமை வாழ்ந்து வந்தன. மூவரும் நல்ல நண்பர்களாக இருந்தாலும் தங்கள் திறமையை பற்றி அடிக்கடி பெருமையாக பேசுவார்கள். ஒரு நாள் சிங்கம், நான் தான் இந்த காட்டிலே பெரிய மிகவும் வலிமையானவன், என்னால் முடியாதது எதுவும் இல்லை என்று பெருமையாக சொன்னது. அதற்கு நீர் யானை, நான் தான் எல்லோரையும் விட பெரியவன், என் பலத்தால் எதையும் செய்ய முடியும் என்றது. அப்போது ஆமை சிரித்து கொண்டே, நான் சிறியவன்தான், ஆனால் யோசித்து செயல்படுவதில் எனக்கு நல்ல திறமை இருக்கிறது என்றது. அவர்கள் பேசிக்கொண்டிருந்த போது திடீரென்று ஆற்றின் மறுக்கரையில் இருந்து காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் என்று சத்தம் கேட்டது. மூவரும் ஓடிச் சென்று பார்த்தார்கள். பலத்த மழையால் ஆற்றின் வெள்ளம் பெருகெடுத்து ஓடியது. ஒரு சிறிய தீவில் முயல் குடும்பம் சிக்கிக்கொண்டு பயத்தில் அழுது கொண்டிருந்தது. ஐயோ, எங்களை காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள், எங்களை காப்பாற்றுங்கள், பயமாக இருக்கிறது, காப்பாற்றுங்கள். சிங்கம் உடனே, நான் குதித்து அவர்களை காப்பாற்றுகிறேன் என்று முயன்றது. ஆனால் ஆறு மிகவும் அகலமாக இருந்ததால் குதிக்க முடியவில்லை. நீர் யானையும் நீரில் இறங்கியது. ஆனால் வெள்ளத்தின் வேகம் அதிகமாக இருந்ததால் தனியாக முயல்களை அழைத்து வர முடியவில்லை. அப்போது ஆமை அமைதியாக சிந்தித்து, நாம் ஒவ்வொருவரின் திறமையும் பயன்படுத்தினால் இந்த பிரச்சனையை எளிதாக தீர்க்கலாம் என்றது. ஆமை நீர் யானைக்கு பாதுகாப்பான பாதையை சொல்லிக் கொடுத்தது. நீர் யானை மெதுவாக ஆற்றில் நின்றது. அதன் பெரிய முதுகு ஒரு பாலம் போல இருந்தது. அதன் மீது சிங்கம் கவனமாக நடந்து சென்று முயல் குடும்பத்தினரை ஒவ்வொருவராக தனது முதுகில் ஏற்றி பாதுகாப்பாக கரைக்கு அழைத்து வந்தது. முயல் குடும்பம் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது. நன்றி, நன்றி, நீங்கள் மூவரும் சேர்ந்து எங்கள் உயிரை காப்பாற்றியுள்ளீர்கள், மிக்க நன்றி என்று கூறியது. அப்போது சிங்கம், என் வலிமை மட்டும் போதவில்லை. நீர் யானை சொன்னது, என் பெரிய உடல் மட்டும் போதவில்லை. அப்போது ஆமை புன்னகையுடன், ஒவ்வொருவரின் தனித்திறமையையும் சேர்த்ததால்தான் இந்த வெற்றி கிடைத்தது என்றது. அன்றிலிருந்து மூவரும் யார் சிறந்தவர் என்று போட்டி போடவில்லை. ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்திறமை இருக்கிறது என்பதை உணர்ந்து ஒற்றுமையுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். இன்றைய கதையின் நற்செய்தி. ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறப்பு திறமை உண்டு. அந்த திறமைகள் ஒன்றிணைந்தால் எந்த சவாலையும் வெற்றிகரமாக சமாளிக்கலாம். நன்றி குழந்தைகளே.